ஹலோ ஹலோ மாமா இன்னர் வைங்க அவுட் ரவுண்ட் ஹலோ அப்புறம் மாமா வணக்கம் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க நல்லா இருக்கேன் மாமா நீங்க நல்லா இருந்தா தான் நல்லா இருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிற அப்புறம் குழந்தை வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்பா நல்லா இருக்கீங்கல்ல சரி இருக்கட்டும் அப்ப நீங்க எப்படி இருக்கீங்க என்ன இல்ல பிள்ளை பறி போட்ட மாதிரி எல்லாம் அம்மையா இருக்கீங்க என்ன பொம்பளை வந்தாச்சு அப்படின்னா அப்படி இல்ல அமைதியா இருக்காங்க நல்லா ரசிக்க போறாங்க கை தட்டணும் என்ன விசில் அடிக்கணும் கெட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுக்கணும் சரியா எனக்கு அப்பதான் பிடிக்கும் சரி இருக்கட்டும் நீங்க எல்லாம் இருந்தா தான் நாங்க எல்லாம் நடக்க முடியும் வாய்ப்பளித்த அன்பு கிராம பொதுமக்களுக்கும் இளம் பந்தியாளர்களுக்கும் என் சார்பாகவும் இந்த கலைக்குழு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நீ நாடகத்தை பிரார்த்தனைகள் நடத்திக் கொண்டிருக்கும் அன்பு குடும்பத்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கலைப்பணியை தொடங்கலாமா என் மச்சான் வயசுக்கு மச்சான் நல்லா இருக்கீங்களா சரிங்க மற்றும் நீங்க யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு குழந்தைனாரே பாண்டி இன்னொன்னு அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு பிடிக்குமாமா படம் ஹலோ காதல் கொண்டே நடி சரிப்பா என்ன ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பிடிச்சல இதல கேக்குமா அது வைக்கணும் இது வைக்கணும் ஓகே மொத்தல வைக்கணும் சரி வைக்க முடியுமா என்னால ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பிடிச்சல செகண்ட்
வீட்டுக்கார கூப்பிட்டுட்டு போலான்னு பார்ப்பேன். ரைட் அவரை கூட்டு போயிரு. எங்க ஊருக்கு சொல்றேன். அதனால சம்பந்தி பூ கொடுத்து சின்னக்கா This is
வீடியோ தான் எடுக்கிறியா? நான் கேம் விளையாண்டுருக்கேன். அதனால நம்மளே ஆடிட்டு அந்த ஆடல் படம் மாதிரி ஆயிடும். எனக்கு ஒரு ஆள் போட்டிருக்கீங்க பாத்தீங்களா? நாங்க போடல. ராம்கே போட்டியாங்க. தெரியல அவர் மட்டும் அவனுக்கு போட்டுருக்காங்க. சரி இது போட்டு ஊர்க்காரங்க யாரும் போட்டிருக்காங்கல்ல, கூப்பிட்டு அவனுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னால அவனும் ஒரு ஆளு. ஏப்பா அவனும் ஒரு ஆள அது கிடையாது. நீ எப்படி இருக்க, எப்படி ஆடுற, எப்படி பாடுற, உன் தகுதி என்ன, அந்தஸ்து என்ன? இதனால நீங்க சொல்ல வருது பெண்ணு போய் போட்டுருக்காங்க அவனுக்கு அப்படி சொல்ல கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். விட்டு பார்த்தாலும் தெரியும். அப்படின்னா சித்தாட கட்டிக்கிட்டு ஐயா என்ன சொன்னீங்க? ஒரு நல்ல ஒரு வல்லவர். யாரு சொன்னா இல்லையானே? சொன்னா இல்லையா? அப்படி ஆமா சொல்லுனே. இந்த கேளு. ஏன் ஆமா போட்டுக்கிட்டே தெரியும் கடைசி வரீங்க. இருப்பா தம்பி, என் மக்கள் என்னோட ரசிகர்களை எழுத்து பேசுறீ சொன்னேன். பப்பு நல்லவன், அவனுக்கு நீ ஈட வரியா, ஆடியா பாடுவியா? ஏண்டா அப்படியா சொன்னாரு? ஆமா. டேய் பொச்சி விளையாடாத, நிப்பாட்டு. ஏன் என்ன அம்மாட்ட விளையாண்டு போறேன்? அவன் பச்சி விளையாண்டுட்டு இருக்கான். விளையாண்டு போறான். ஃப்ரீ ஃபயர் எல்லாம் ஃப்ரீயா தானே ஆப்பா போல கோவத்துல வந்திருக்கேன். இவன் வேற புடிச்சு புடிச்சுட்டு அவன் செல்ல புடுக்குறான் போல. வாங்க நான் வந்து மூஞ்சில முள்ள விட்டு சாத்த எதை வச்சு சாத்தவே தெரியாது. எத்தனை மேல சொல்லியிருக்கேன் ஒரு பொம்பளை பிள்ளை நொண்டு ஆடக்கூடாது, ஒழுங்கா பேசி மட்டும் தெரியும் சொல்லி எத்தனை மேல சொல்லியிருக்கேன். திரும்ப கால ஏறாதா சோத்துல உப்பு படுத்துட்டே வேற ஏந்துட்டாரு மாணவர்களே. கண்ணை முன்ன வச்சிருக்க பின்னாடி வச்சிருக்க எழுவட்டவையில இருக்கு பாத்தியா? நானும் மேடைக்கு கழுவி ஊத்துதான் சரி. இத்திரி கூட உனக்கு ரோசமே வர மாட்டேங்குது மாணவர்கள். ரோசம் வெக்க மாடம்லாம் வருமா? அது தெரியும். சரி என்ன சொல்லி என்ன சாப்பிட்டேன்? 2 இட்லி சாப்பிட்டியா? ஏன் அப்படியே நிக்குது நெஞ்சுக்குள்ள? மரியாதையில ஒழுக்கமா பேசிக்கோ. குங்கி நாக்கி அவ்வளவுதான் மரியாதை கொடுத்து பேசினா மரியாதையோட பேசுவேன். யாரு குங்கி? இல்ல சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்னங்க ராம்க்கு பதிலு ராப் பதிலு கூ போட்டுட்டேன் அவ்வளவுதான். அப்படியா? அப்படிதான். இப்ப பேசுவோமா? என்ன பேசுவோமா? இப்ப நீங்க வந்தோடனே பேசிட்டீங்க. இப்ப நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசுறேன். சொல்லுங்க. நீங்க என்ன பேசணும்? பேசுவேங்க. ஆமா இன்னைக்கு தரணி சிரிக்கினா சாதாரண ஆளு கிடையாது. சொல்லுங்க. என்ன இன்னைக்கு நீங்க எல்லாம் நானும் பாத்துருவோமா? ஆம்பளே பொம்பளைன்னு பாத்துருவோம். பேசி பாருங்க. அப்படியா? என்ன பேசுவாங்க? பேசுவீங்க? பேசுவேன். ஆம்பளை தான் பேசுவேன். ஆம்பளை தான் பொம்பளை கிடையாது. ஆம்பளை தான் மேல. ஆம்பளை என்ன வேணாலும் பண்ணுவா. நான் போட்டு பேசுற மாதிரி பேசுறேன்னு வச்சுக்கோ. ராம்கி சாலுங்க நீ பெரியவனாடா என்ன குடிக்கி நீ பெரியவனா உன் மூஞ்சிய உடைச்சு இதாச்சு போயிருவேன். மூஞ்சி ஓட்ட குண்டா மேலே போடி வாடி வந்து மரியாதை இல்ல ஒழுக்கம் பேசியா சொல்லிவிட்டேன். பெரியவ மாதிரி மிஸ்ற உன் இதை நறுக்கி ஒழுக்கமா நடத்துக்க தெரியுதா? என்ன அவசரத்துக்கு நான் வரணும்? நீ தாங்க பயந்துட்டு ஓடுன. கை நீட்டி பேசுற பெரியவனா? நீ பெரியவனடா போடி வாடி பேசுற பல்ல உடைச்சு அப்படியே பாத்துக்க. என்ன நினைச்சிட்டு ராம்கி அச்சப்படி வத்து நீ வேற பேசுறேன்னு வச்சுக்கே. மூஞ்சியும் மொசல கட்டையும் ஒரு பிள்ளை இடிச்சது இல்லாம என்ன வாய்ச்சவடாலு உனக்குலாம் என்ன திமிரு? 4 எலும்பு அடிச்சு இதுல கையில கொடுத்துருவேன் பாத்துக்க. ஒரு ஆம்பளைய கை நீட்டி ஒரு பொம்பளை அடிக்கிற அதெல்லாம் கேட்டுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஒரு ஆம்பளை அடிக்கலாமா ஒரு பொம்பளை? ஒரு குடும்ப குத்து விளக்குன்னா ஒரு பொம்பளை பிள்ளைய தான் சொல்லுவான். இவளா பொம்பளையா இல்ல பூலாதேவியான்னு தெரியல. கண்ட டான்ஸ் காட்சியா கூட்டி வாங்கினா லூசு முண்டையா கூட்டி வந்திருக்கீங்க. நல்ல ரெவடி முண்டை மாதிரியே வந்து நினைக்கிறேன். தாய்மார்களா இருக்காங்க. அதனால மரியாதை கொடுத்து பேசுற ராம்கி அவர்களே. இதே வேற ஊரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோயே உன்னை கிழிச்சு கேப்பை நட்டு உம்பு தெரிய கேப்பது
ராஜஸ்ரீ உன்னை குப்பரிக்க போட்டு குத்தி மல்லாக்க போட்டு மாட்டி விட்டு போயிருவேன் தெரிஞ்சுக்க. மாட்டுவ நீ என்னத்த குத்துவ? மாட்டி விட்டாதானே மாட்டுவ. நீ குத்த விட்டாதான் குத்துவ. குத்துவ நீ என்னத்த மாட்டுவ? மயிரை புடுக்குவ. இங்க பாருங்க மஸ்ர புடுங்க அத புடுங்க என்கிட்ட பேச கூடாது. மரியாதை பேசுங்க நீ மோல. ஒரு ஆம்பளைக்கு மரியாதை விட்டு பேசு. ஆம்பளைக்கு என்ன வேணாலும் செய்வேன். நாங்க எப்படி வேணாலும் செய்வோம். நாங்க யார வேணாலும் செய்வோம். எந்த ஜோங்க 10 பேர் வர சொல்லுங்க. பரவாயில்ல. சமாளிக்கிறது நான் தானே. நான் கார் ஓட்டுவேன். நான் கார் ஓட்டுவேன். நான் பஸ் ஓட்டுவேன். நான் பஸ் ஓட்டுவோம். அண்ணே உனக்கா வாய்ப்பு இல்லனே. நான் ஜர்க்குனா அங்க உட்கார்ந்து ஆளு எடுத்து சொல்ற நைஸா. நான் கார் ஓட்டுவேன். கார் ஓட்டுவோம். நான் பஸ் நான் அப்படிதானே இருந்தேன். நான் பஸ் ஓட்டுவேன். நான் பஸ் ஓட்டுங்க. நான் லாரி ஓட்டுவேன். நான் லாரி ஓட்டுவோம். அண்ணே பீஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நீ அங்க இரு. நீ அங்க இருந்து இங்க வரும்போது எனக்கு தெரியும். இங்க வர மாமா. அங்க தெரியல. எங்க மாமனார் வேற யாரும் கிடையாது. போஸ்ட் மார்ட்டம் பின்னாடி உட்கார்ந்தாப்ல நான் வரும்போது. எங்க இருந்து? ஒளிஞ்சிக்கிட்டு. இப்ப நீ வந்தோனே எங்க இரு? மருமகளை பாக்கறதுக்காண்டி வந்திருக்க. உனக்கு என்ன இது இதா இருக்கா? சரி சரி. உனக்கு கார் ஓட்டுவேன். ஓட்டுவீங்க. பஸ் ஓட்டுனா பஸ் ஓட்டுவேன். லாரி ஓட்டுனா லாரி ஓட்டுவேன். நான் ஓட்டுவேன். பைக் ஓட்டுனா பைக் ஓட்டுவேன். நான் 10 பொம்பளையே ஓட்டுவேன். சொல்லு 10 ஆம்பளையே ஓட்டுவேன் சொல்லு. என்ன சொன்னீங்க? 10 பொம்பளையே ஓட்டுவேன். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்கன்னு கேளு. அடிக்கடி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். அதெல்லாம் நீங்க கண்டுக்க கூடாது சரியா? சரி அத விடு. நீங்க என்ன சொன்னீங்க? 10 பொம்பளை தான வச்சு ஓட்டுவீங்க சொன்னீங்க. இந்த தண்ணி யார் யார் ஓட்ட தெரியுமா? உனிய ஓட்டுவேன், அப்பா ஓட்டுவேன், சித்தப்பா ஓட்டுவேன், பெரியப்பா ஓட்டுவேன், தம்பியை ஓட்டுவேன், உன் மாமாவை ஓட்டுவேன், உன் மச்சனனை ஓட்டுவேன், உன் அக்கா பையனை ஓட்டுவேன், ஆளோட்டுக்கார ஓட்டுவேன், பெட்டிக்கார ஓட்டுவேன், மிருகக்கார ஓட்டுவேன், மைசெட்டுக்கார ஓட்டுவேன், அங்க யூடியூப் எடுக்கிறாரு வருங்க பாண்டி அவரை ஓட்டுவேன், இந்த ஊர் எல்லோட்டு பையில ஓட்டுவேன், உன் வீட்டுல 90 வயசு கேடு ஒண்ணு எடுத்து கிடக்கு பாத்தியா கலைமூர்த்தி அவரையும் ஓட்டுவேன். கலைமூர்த்தியா? அந்த பேரு தெரியாதுல எனக்கு. அதான் கலைமூர்த்தி லாஸ்டா வச்சு ஓட்டுவேன். லாஸ்டா நீந்தா பாத்துக்க. உன் மண்டையில தான் விடிய போகுது. எதுக்கு? எல்லா இடத்துக்கும் பஸ் போயிட்டு கடைசியா உன் பஸ் ஸ்டாப்ல தான் வந்து நிக்க போகுது. அதோட உன் குடும்பம் குண்டிய தூக்கிடும். என்ன இவ்வளவு வாய் பேசுறீங்க? ஆம்பளை என்ன வேணாலும் பண்ணுவேன் இல்ல? நான் என்ன வேணாலும் பண்ணா நீ பண்ணுவியா? பாருங்க அது அந்த காலம்ல மலையேறி போச்சு. அதாவது நான் பேசுறத பாருங்கன்னு சொல்றேன். சரி சரி சரி. இந்த பேல எங்கடா பாக்கணும்? சரி சரி. நீங்க சொல்லுங்க தரணி அவர்களே. சாக்கிரதையா இருக்கணும். எதை பாக்கணுமோ அதைத்தான் பாக்கணும். சரியா? எங்க அப்பா சொல்லிதான் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. பப்பனுக்கார வருவியா இந்த கும்பிக்கிட்ட பார்த்து உஷாரா பழகிக்கோ. அவன் கொஞ்சம் விட்டா கொஞ்சம் விட மாட்டேன், முழுசாவே விட்டுருவேன். நீ விட்டாதானே விடுவேன். பேசி எதை இது பண்ணணுமோ அதை மட்டும் தான் பண்ணணும். என்கிட்ட அனாவசியமா பேசுறது, அனாவசியமா நடந்துக்கிறது இதெல்லாம் எனக்கு துப்புரா பிடிக்கவே பிடிக்காது. நீங்க வேற டான்சர் வருவாங்க அவங்ககிட்ட வச்சுக்கணும். சரியா? சொல்லுங்க. நீங்க ரொம்ப டீசென்ட்டான தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன பேசணும் பேசுவேன். நீங்க நான் இருக்கும்பே, நான் இல்லம்பே, நான் மேடும்பே, நான் பல்லம்பே, நான் இரவும்பே, நான் பகலும்பே, சூரியம்பே, நான் சந்திரம்பே. கை கொடுங்க. தாய்மாரெல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. நான் நீங்க உட்காந்துருக்கேன். நான் அசிங்கம் பேச மாட்டேன். நான் அசிங்கமே பேசவே மாட்டேன். செத்த நேரம் ஆஃப் பண்றா இல்லைன்னா எந்த சாப்பிட்டு போடா. என்ன நான் தாய் குளம்லாம் உட்காந்துருக்கேன். அதனால அசிங்கம் பேச மாட்டேன். நீயும் ஒழுக்கமா அசிங்கம் பேசக்கூடாது. ஆனா நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லணும். சொல்றியா? என்னங்க அதுக்குன்னு ஓகேவா? ஓகேன்னு சொன்னீங்க. எங்க அப்பா இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சாங்க. தமிழ் தெரியாது. இங்கிலீஷ் மீடியமா? சரி சரி. இங்கிலீஷ் மீடியமா? இருடி உனக்கு இருக்கு நீ மேல. இப்ப நான் இருக்கும்பே, நான் இல்லம்பே, நான் மேடும்பே, நான் பல்லம்பே, நான் இரவும்பே, நான் பகலும்பே, நான் சூரியம்பே, சந்திரம்பே, நான் ஒண்ணும்பே, ரெண்டும்பே, நான் அதும்பே, நான் இதும்பே, நான் ஆம்பே. புடிச்சுக்கிட்டு என்ன மசத்துக்கு நான் செய்யணும்? போடா போடி போடா வெண்ண. சரி இப்ப நான் ஒண்ணும் பேருக்கு நீ ரெண்டும் பேட்ட. நான் பெரிய ஆண், நான் ஒரு பெண், நான் ஒரு காட்டான், நான் ஒரு காட்டி, நான் ஒரு மாட்டான், நான் ஒரு மாட்டி, நான் பெரிய மண்டை, நான் பெரிய மண்டை, நான் பெரிய தண்ணி, நீ பெரிய சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன் சொல்லு. சொல்லுங்க. நான் என்ன பேசு? பதிலுக்கு பதில் பேசு. சொன்னீங்கல்ல நான் சொல்லிடுவேன். அப்புறம் பரவாயில்லையா? நான் பெரிய கெளுத்தி, நீ பெரிய யார பார்த்து பொடி சொன்ன? இவளை எல்லாம் பொம்பளைன்னு கூட்டிட்டு வண்டியா இங்க இருந்து. என்ன மண்டையும் இல்ல குண்டியும் இல்ல. இவளுக்கு வண்டி குறவல் நிறைய சோறு 5000 சம்பளம்.